கூலிக்கும் லியோக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு டாபிக் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ தான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பார்த்து லியோவில் இதை பாருங்க, கூலியில் இதை பாருங்க, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்து வராங்க. ஸோ அது என்ன அப்படி சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க வந்து போகிறோம். இப்போ தான் ஒரு டாபிக் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து போகுது. சரி, ஓகே, வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பண்ணவும் செய்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யலாம். இந்த ஒரு விஷயனால படம் வந்து எல்சி கூட வரப்போகுது, இல்லைன்னா வந்து லியோ கூட கனெக்ஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யல. ஜஸ்ட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யலாம். கூலி படத்தில் அமீர் கான் நடிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் அண்ட் அமீர் கான் இவங்க ரெண்டுக்கும் ஒரே நாள் தான் வந்து பர்த்டே. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷுமே அவரோட எக்ஸ்பேஜில் அஃபிஷியல் ஷேரும் பண்ணியிருப்பாரு. அமீர் கானோட அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் அஃபிஷியல் ஷேரும் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமீர் கான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட படத்துக்கான ப்ரொமோஷனல் இன்டர்வியூலையுமே கூலி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசவும் செய்வார். அண்ட் ஒரு சில முக்கியமான விஷயங்களுமே மறைச்சிருக்க வேண்டிய படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லக்கூடாத விஷயங்கள் பற்றியுமே அவர் பேசிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்து இருக்கும்போது சன் பிக்சர்ஸுமே அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணியிருப்பாங்க. அவர் அமெரிக்கானே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நம்மளே அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலதுமே அமெரிக்கானோட கேரக்டர் நேமோட அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணியிருப்பாங்க. விக்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் கேரக்டர் நேமை படத்தோட ரிலீஸ் வரைக்குமே சொல்லியிருக்க வந்து மாட்டாங்க. பட் என்ன கூலி படத்தில் அஃபிஷியல் சொல்லவும் செய்வாங்க. திகார் அப்படிங்கிறது தான் அமீர் கானோட நேம் கூலி திரைப்படத்தில். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இப்போ லியோவுக்கும் கூலிக்குமான கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கவும் செய்யலாம். ஸோ லியோ திரைப்படத்தில் தாசன்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கவும் செய்யும் இல்லையா, டொபாக்கோ கம்பெனி இருக்கவும் செய்யும் இல்லையா. ஸோ இவங்களோட வேலையே போதைப் பொருட்களை செஞ்சு விற்கிறது தான் நம்ம தாசன்கோ. அதாவது லியோ, ஆண்டனி தாஸ், அது மட்டும் இல்லாமல் ஹலோதாஸ் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுற மாதிரி காமிக்க செய்வாங்க. இந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கான லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் கையில் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டில் இருக்கவும் செய்யும். ஸோ இதே ஒரு போஸை தான் நம்ம அமீர் கான் திகார் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் இருக்கிற மாதிரி காமிக்க வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு போஸ்டர் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அமீர் கானுக்கு ஸ்பெஷலாக. அந்த ஒரு போஸ்டரில் அமீர் கானோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கவும் செய்யும். ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ அதெல்லாம் போட்டு ட்ரெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துருக்காங்க. இந்த ரெண்டு படங்களுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். இந்த ஒரு கம்பெனி நடத்துகிறதே அமீர் கானாக இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனியில் அமீர் கான் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரூமராக போயிட்டு இருந்திருக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ரிலீஸ்க்குன்னு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கும் செய்து இல்லையா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கூலி படத்துக்கான செகண்ட் சிங்கில் கூடி சீக்கிரம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இந்த வாரம் ரிலீஸும் பண்ண வந்து போகிறாங்க.